வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் அழகு அழகு சங்கமத்தோட இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொறுத்து பார்த்த ராகவன் கோமதி நம்ம குடும்ப விஷயத்துல எதுக்கு தலையிடணுங்கிற மாதிரி கண்ணா பின்னான்னு பேசி விட்டுடுறாரு. மீனாவை பார்க்க வந்த செந்திலுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுது. எல்லாரும் சேர்ந்து ரொம்ப கோவமா வர்றாங்க. அப்பவும் ராகவன் தான் பேசினது சரிதான்ற மாதிரி பேசிட்டு இருக்க அவரோட ஒய்ஃபும் அவருக்கு பயங்கரமா முட்டு கொடுக்குறாங்க. ஏங்க, என் அத்தை என் மாமா இப்படி பேசினது சரியா உங்களுக்கு அப்படின்னு மீனா ரொம்ப கோவமா கேக்குறாங்க. ஏய் மீனா, விடு மீனா அப்படிங்கிற சுரேஷ் சாரிங்கன்னு கோமதி கிட்ட சாரி கேக்குறாரு. இதோ பாரு மீனா, விட்டுருமாங்கிறாங்க. அம்மா முடியாதுமா, சும்மா இருன்னு கத்துறாரு செந்தில். என்னாலதான் எல்லா பிரச்சனையும், சாரிங்க அப்படின்னு மதி சொல்ல, எங்ககிட்ட சாரி கீரின்னு எதுவும் கேட்டுடாத, மத்தவங்க கிட்ட எல்லாம் நல்லா கேளு அப்படின்னு மதிய திட்டிட்டு இருக்காங்க லட்சுமி. இதோ பாருடா, அவரு நல்லா பேசிக்கிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு சுடுசொல் சொன்னதுல நான் மனசு வருத்தப்பட்டுட்டேன்டா. இதோ பாருங்க ரெண்டு பேரும், நான் இதை வச்சு வேற பிரச்சனையெல்லாம் எதுவும் பண்ணலன்னு நினைக்கல. சண்டையெல்லாம் வேண்டாம், புரியுதாம்மா, சண்டை வேணாண்டா அப்படின்னு கோமதி ரொம்ப ப்ளீஸிங்கா சொல்ல செந்திலும் மீனாவும் என்ன பண்றதுன்னு நிக்கிறாங்க. சுரேஷ், மதி, மலர், பாக்யராஜ் 4 பேரும் ரொம்ப சங்கடத்தோடு நிக்கிறாங்க. இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க கச்சேரியை நடத்த தங்கராஜ் இல்லைன்னு நமக்குமே கொஞ்சம் வருத்தமா தாங்க இருக்கு. கோமதி ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து, அண்ணே தப்புதான், உங்க வீட்டு விஷயத்துல நான் தலையிட்டு இருக்க கூடாது, தப்புதானேங்கிறாங்க கோமதி. அவரும் முகத்தை உருன்னு எங்கேயோ பார்த்துக்கிட்டு, நானும் வேணும்னெல்லாம் பேசல, அப்படி பேசணுங்கிற எண்ணம் கூட என் மனசுல இல்ல. அண்ணேன்னு கூப்பிடுறீங்க, தங்கச்சிங்கிற உரிமை எடுத்து அப்ப இருந்த கோவத்துல ஏதோ சொல்லிட்டேன், நானும் அப்படி பேசி இருக்க கூடாதுதான் அப்படிங்கிறாரு ராகவன். இவரும் சொந்தக்காரங்க கிட்ட இப்படிலாம் பேசுறவர் இல்லதான் அப்படின்றாங்க அவரோட ஒய்ஃபு. இல்ல, மலர் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தது, அது கேட்டதும் நியாயமா பட்டது, அதுதான் மனசு கேட்காம பேசிட்டேன் அப்படின்னு கோமதி சொல்ல, அது பரவாயில்லங்க, நீங்க என்ன பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம், எல்லாருமே பிக்னிக் வந்திருக்கோம், ஜாலியா இருக்கலாமேன்றாங்க மலர். ஆமா, யாரும் மனசு வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு பகீரத் சொல்ல, ஒரே ஃபேமிலியா போறோம், அதே மாதிரி திரும்பவும் போலாம், யாரும் ஹர்ட் ஆக வேண்டாம் அப்படின்னு சுரேஷ் சொல்ல செந்தில் பல்ல கடிச்சிட்டு முகத்தை திருப்பிக்கிறாரு. மீனாவும் ரொம்ப சங்கடமும் வெறுப்புமா நின்றுட்டு இருக்காங்க. ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, வந்தவங்க மனசு வருத்தப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு, சாரி அப்படின்னு பாக்யராஜ் செந்தில் கிட்ட சாரி கேக்குறாரு. செந்தில் எந்த பதிலும் சொல்லாம உருன்னே நிக்கிறாரு. மீனா, ராஜி எல்லாருமே கொஞ்சம் கோவமா கொஞ்சம் வருத்தமா நின்றுட்டு இருக்காங்க. மீனா, இதை விட்டுலாமே ப்ளீஸுங்கிறாரு பாக்யராஜ். மீனா செந்தில பார்க்க, அதுதான் அவங்க இறங்கி வந்துட்டாங்களேம்மா, நம்ம இன்னும் உச்சாணி கொம்புல ஏறி நிக்கணுமா, வர்ற வரைக்கும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம், இப்ப ஏதோ மனஸ்தாபம் ஆயிடுச்சு, அதை பெருசு பண்ண வேண்டாம், விட்டுருவோங்கிறாங்க கோமதி. மீனா மறுபடியும் செந்தில பார்க்க, செந்தில் ராகவனை முறைச்சுக்கிட்டே இருக்காரு. அவ்வளவு நேரம் வண்டியிலேயே உட்கார்ந்துகிட்டு வந்தது, அப்புறம் வெயில் எல்லாமே சேர்ந்து நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன், பிபி கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, அதான் கோவத்துல அப்படி பேசிட்டேன், டென்ஷன்ல ஏதோ பேசிட்டேன், மனசுல யாரும் இதை வச்சுக்க வேண்டாம் அப்படின்றாரு ராகவன். அண்ணே விடுங்க, டென்ஷன் வந்தா எல்லாரும் கண்டபடி பேசிடுவாங்க தான், நான் கூட சில நேரம் இந்த மாதிரி பேசிடுவேன், நான் எதையும் மனசுல வச்சுக்கல, நீங்களும் மனசுல வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிற கோமதி மீனா பக்கம் திரும்பி, மீனா மனசுல வச்சுக்க வேணாம், விடு அப்படிங்கிறவங்க செந்தில் பக்கம் திரும்பி, டேய் நீயும் விடுடான்றாங்க. அவரு அப்பவும் கோவமா முகத்தை திருப்பிக்க மீனா ரொம்பவே அன்னீசியா பெருமூச்சு விட்டுட்டு இருக்காங்க. நாம ப்ராப்பரா இன்ட்ரடியூஸ் ஆகல, நான் மீனா மாமாவோட முதல் பையன் பாக்யராஜ் அப்படின்னு செந்திலுக்கு வந்து கை கொடுக்கிறவரு, இவன் சுரேஷ் என் தம்பி அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, ஹாய் ஹலோ அப்படின்னு அவரும் வந்து செந்திலுக்கு ஷேக் ஹேண்ட் கொடுக்குறாரு. அவரு மெல்ல நெகிழ்ந்து சின்னதா ஒரு வணக்கத்தை சொல்றாரு செந்தில். இது என் ஒய்ஃப் மலர், இது சுரேஷோட ஒய்ஃப் மதி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ண அவங்களும் வணக்கம்ன்றாங்க. மீனாவும் ராஜியும் கஷ்டப்பட்டு ஒரு புன்னகை பண்ணிக்கிறாங்க. அதுக்கடுத்து செந்தில் கிட்ட பாக்யராஜ், சுரேஷ் 2 பேரும் வந்து நின்று பேச செந்திலும் அப்படியே பேச ஆரம்பிச்சிடுறாரு. கோமதிய மலரும் மதியம் கொஞ்சம் ஃப்ரீயா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக வந்து நின்று பேசுறாங்க. அடுத்து மலர் வந்து மீனாவோட கையை தட்டி கொடுத்து அவங்களையும் கொஞ்சம் கூல் டவுன் பண்றாங்க. பசங்க 3 பேரும் அந்த பக்கம் பேசிட்டு இருக்க, லேடிஸ் எல்லாம் இங்க நின்று பேசிட்டு இருக்க, மறுபடியும் ராகவனும் லக்ஷ்மியும் அதே இடத்த பிடிச்சி உட்கார்ந்துக்கிறாங்க. மறுபடியும் எல்லாரும் உள்ளர வந்து உட்கார்ந்து இருக்காங்க. கோமதி பக்கத்துல உட்கார்ந்து இருக்க செந்தில், ஏமா அப்படின்னு கொஞ்சம் வேகமா கூப்பிட எழுந்து நின்று பாக்குறாங்க. உனக்காக தானே நானும் இவளும் பேசிக்கிட்டு இருக்கிறோம், நீ என்னடானா பொசுக்குன்னு ஒண்ணுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்ட அப்படின்னு கேக்குறாரு. அவர் பக்கத்துல மீனாவும் ராஜி நிக்கிறாங்க. ஏய்
நான் உங்ககிட்டயே சொல்லி இருக்க மாட்டேன்டா. அந்த நேரத்துல ஏதோ வருத்தத்துல உங்ககிட்ட சொல்லிட்டேன். டேய், மனுஷங்க டென்ஷன்ல 4 வார்த்தை விடுறது தான், அதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாதுடா. அப்புறம் 50 நாள் அவங்க நம்மள நல்லா பாத்துக்கிட்டதுக்கு மரியாதை கொடுக்காத மாதிரி ஆயிடும்டா. அதுதான் அவரு பேசுனது தப்புன்னு சொல்லிட்டாங்கல்ல, விட்டுறலாம்டா, நீயே விட்டுருப்பா அப்படின்னு கோமதி மீனாவை பார்த்தும் சொல்ல, மீனாவும் ப்ளீஸுங்க அப்படின்னு செந்திலோட தோல்ல கைய வைக்கிறாங்க. ராஜி அவங்க உலகத்துல அவங்க வருத்தத்துல இருக்காங்க. அப்போ மலர் அங்க வந்து அம்மா பிஸியான்னு கேட்க, இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்றாங்க கோமதி. கொஞ்சம் அப்படி வர்றீங்களா அப்படின்னு மலர் கூப்பிட, வர்றேங்கிற கோமதி. ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு 3 பேர்கிட்டையும் திரும்பி சொல்லிட்டு வான்னு மலர் கூட நடக்கிறாங்க. திகச்சு போய் பார்த்துட்டு இருக்க செந்தில், என்ன மீனா இது, ஏன் எதுக்குன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம கூப்பிட்ட உன்னை போய்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாரு மீனா கிட்ட. அத்தை இவங்களோடையும் மதியோடையும் ரொம்ப ஒட்டிக்கிட்டாங்க, அதுதான் இவங்கள மாமா திட்டுனதும் உடனே கொந்தளிச்சிட்டாங்க போல அப்படிங்கிறாங்க மீனா. அம்மா வருத்தப்பட்டு பேசினப்ப எனக்கு எம்புட்டு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா அப்படிங்கிறாரு செந்தில். மாமா கொஞ்சம் அப்படிதான், நான் அங்க இருந்திருந்தா அப்படி பேச விட்டுருக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க மீனா. சரி, இனிமே இங்க எதுவும் பிரச்சனை வராதுல்லன்னு கேக்குறாரு செந்தில். இல்லைங்க, பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல, அப்படின்னு தலையாட்டுற செந்தில், இல்லைண்ணா மீனா இன்னைக்கே எல்லாரும் கிளம்பிடுவோமான்னு கேக்குறாரு. மீனா திடுக்குன்னு ராஜியை பார்த்துட்டு, அதுக்கான தேவையெல்லாம் வராதுங்க, அப்படி பயப்படுற மாதிரி நடக்கவும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல அப்படிங்கிற மீனா. அப்பாடா அப்படின்னு முகத்தை துடைக்கிறாங்க. ஏன்பா ராஜி, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் நீ ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு செந்தில் கேட்க, அது ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு மீனா சொல்ல, என்ன பஞ்சாயத்தா, ராஜி அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்களா அப்படின்னு அவசரமா கேட்குறாரு செந்தில். ஆஹா அப்படின்னு மீனா அவர் கை மேல கைய வைக்க, அதெல்லாம் இல்ல மாமா, கதிர் சரியா பேசவே மாட்டேங்கிறான், ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறான், அவன் எங்க இருக்கான்னு ராஜி கேக்குறாங்க. அவன் டிரைவிங்க்கு எங்கேயோ போயிருக்காமா அப்படின்னு செந்தில் சொல்ல, அவன் எங்க இருக்கான்னு கேக்குறாங்க ராஜி. எங்கேயோ டிரைவிங்காக போயிருக்காமா அப்படின்னு செந்தில் சொல்ல, சென்னைக்கா வந்திருக்கான்னு ராஜி கேக்குறாங்க. இல்லப்பா, அப்படின்னு அவன் உங்ககிட்ட சொல்லி இருப்பான்ல, வேற எங்கேயோ போயிருக்கான்றாரு செந்தில். இல்ல மாமா, நான் கேட்டப்ப குன்னக்குடியில இருக்கதா தான் சொன்னான் அப்படின்னு ராஜி சொல்ல, அப்படியா அவன் சொன்னான் அப்படிங்கிறாரு செந்தில். ஆமா மாமா அப்படிங்கிற ராஜி செந்தில ஷார்ப்பா பார்த்துட்டு, மாமா நீங்க எதுவும் என்கிட்ட மறைக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. அவருக்கு திடுக்குன்னு ஆயிடுது. இல்லப்பா, நான் ஏன் உங்ககிட்ட மறைக்க போறேன் அப்படின்னு கேட்க, நீங்க எதுவும் மறைக்கலன்னா அப்ப கதிர் என்கிட்ட பொய் சொல்றானா, எதுக்கு டிரைவிங் பண்ணிக்கிட்டு குன்னக்குடியில இருக்கிறதா சொல்றான் அப்படின்னு ராஜி கேட்க, செந்திலும் புரியாம மீனாவை பாக்குறாங்க. ஒருவேளை நைட்டெல்லாம் டிரைவிங் பண்றதை நினைச்சு நீ வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காக கூட சொல்லாம இருந்திருக்கலாம்ல அப்படிங்கிறாரு செந்தில். இல்ல மாமா, அவன் மாத்தி மாத்தி பேசுறான் அப்படின்னு ராஜி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இம்புட்டு நேரம் எங்கிட்டையும் ஸ்ருதிக்கிட்டையும் புலம்பிக்கிட்டு இருந்தா, இப்ப இவங்க வந்துட்டாங்கன்னு இவங்க கிட்ட ஆரம்பிச்சிட்ட, அட விடு பாத்துக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல, ராஜிக்கு மனசே ஆகல. என்னவோ போங்க, நான் சொல்றதை யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி முகத்தை திருப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து இங்க அங்க உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஸ்ருதியும் ராஜியும் ஷட்டில் விளையாடிட்டு இருக்க, கோமதி சூப்பர் சூப்பர்னு கைத்தட்டி ரசிச்சிட்டு இருக்காங்க. ராகவன், அவங்களுக்கு அடுத்து லக்ஷ்மி, அவங்களுக்கு அடுத்து கோமதின்னு ஒரே பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க கீழே எல்லாரும் மேட்டை விரிச்சு அதுல கொஞ்சம் பேர் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. இதுங்க வழக்கம் போல சாப்பிட்றது மட்டும்தான் பாக்குதுங்க. ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க லக்ஷ்மி, அட அதை கேட்க மறந்துட்டோமே அப்படின்னு ராகவன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இல்லையே, அவங்க இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே, நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சுரேஷ் தங்கராஜுக்கு ஃபோன் பண்ண போறாரு. அதுக்கு முன்னாடி பாக்யராஜ் ஃபோன் எடுத்து ரேவதிக்கு ட்ரை பண்ணேன்னு. ரேவதிங்கிறது எங்க மாமாவோட பொண்ணு, இவங்களோட தங்கச்சி, தங்கராஜ்ன்றது அவங்களோட ஹஸ்பண்ட் அப்படின்னு செந்தில் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பாக்யராஜ் கால் பண்றாரு. வீட்டுல ரேவதி வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு இருக்க அவங்களோட மொபைல் ரிங் ஆகுது. அவங்க ஃபோன் எடுத்து ஹலோன்னு சொல்ல, ஹலோ ரேவதி எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாரு ஆர்வமா. பக்கத்துல வந்துட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்க, இல்லைன்னு நாங்க அங்க வரலங்கிறாங்க ரேவதி. ஏன் வரலன்னு கேக்குறாரு பாக்யராஜ். அவருக்கு திடீர்னு வேலை வந்துருச்சு, நான் மட்டும் எப்படி குழந்தைங்கள கூட்டிக்கிட்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க ரேவதி. என்னம்மா, முதல்லயே சொல்லி இருக்க வேண்டியது தானே, நாங்க வர்ற வழியில வீட்டுக்கு வந்து உன்னையும் குழந்தைங்களையும் கூட்டிட்டு வந்திருப்போம்ல அப்படிங்கிறாரு பாக்யராஜ். எல்லாரும் ரெடி ஆனோம்னு, ஆனா கிளம்புற நேரத்துல அவருக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு ரேவதி சொல்ல, ரேவதி
ஏன் உன் குரல் ஒரு மாதிரியா இருக்குன்னு கேட்குறாரு பாக்யராஜ். ஏதாவது பிரச்சனையான்னு அவரு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சமாளிச்சுக்கிற ரேவதி. நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். மீனாவோட ஹஸ்பண்ட் வந்திருக்காரு, பேசுறியா, கொடுக்கவா அப்படின்னு பாக்யராஜ் கேட்க, ஆஹாஹா இல்லைண்ணே, நான் அப்புறமா பேசுறேன்னேங்கிறாங்க ரேவதி. ரேவதி, நான் வேணும்னா அங்க வந்து உன்னை கூட்டிட்டு வரட்டுமான்னு பாக்யராஜ் கேட்கிறாரு. அதெல்லாம் வேண்டாண்ணே, உனக்கு எதுக்கு தேவையில்லாத அலைச்சல் அப்படின்றாங்க ரேவதி. நீங்க எல்லாரும் வருவீங்கன்னு நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம் ரேவதி அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல, நானும் தானே, முக்கியமான வேலை வந்துருச்சு அவருக்கு, போகாமலும் இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சமாளிக்கிற ரேவதி. நீங்க என்ஜாய் பண்ணுங்க, நான் போனை வைக்கிறேன்றாங்க. சரி சரி ரேவதின்னு பாக்யராஜ் சொல்ல, ரேவதி வேலையா போனை கட் பண்ணிடுறாங்க. அவங்க ரொம்பவே வருத்தத்தோட வெஜிடபிள்ஸை கட் பண்ண ஆரம்பிக்க, அவங்க வரலையாமாங்கிறாரு பாக்யராஜ். ஏன்னு கேட்குறாரு ராகவன். மாப்பிள்ளைக்கு ஏதோ முக்கியமான வேலை வந்துருச்சான், அதுதாங்கிறாரு பாக்யராஜ். மாப்பிள்ளைக்கு எப்பவுமே இப்படிதான், ஏதாவது ஒரு வேலை வந்துடும், பாவம் எங்கேயுமே வெளியே போக முடியறதில்ல அப்படின்னு லட்சுமி ரொம்ப பரிதாபப்பட்டு இருக்காங்க. ரேவதியும் பிள்ளைங்களையும் நான் போய் கூட்டிட்டு வரலான்னு நினைச்சேன், ஆனா அவ வேண்டான்னு சொல்லிட்டாங்கிறாரு பாக்யராஜ். இங்க இருந்து போய் கூட்டிக்கிட்டு வரணும்னா சாயங்காலம் ஆயிடும்லன்றாங்க மீனா. கண்டிப்பா ஆயிடுங்கிறாரு சுரேஷும். சரி, இன்னொரு தடவை எங்கேயாவது போகும்போது கூப்பிட்டுக்கலாம், வேலை இருக்குன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு ராகவன் சொல்ல, அந்த அம்மா எதையோ மின்னுக்கிட்டு ஆமான்னு தலையாட்டுறாங்க. ஆமா, நீங்க சென்னைக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களான்னு செந்தில் கிட்ட கேக்குறாரு சுரேஷ். நானும் மீனாவுமே வந்திருக்கோம் அப்படின்னு செந்தில் சொல்ல, சிரிப்போட பாக்குறாங்க கோமதி. மீனா லவ் பண்ண கதையெல்லாம் எங்களுக்கு தெரியாது, திடீர்னு ஒரு நாள் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தெரிஞ்சதும் எங்களுக்கு செம்ம ஷாக்கிங். அப்போ இருந்து உங்களை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இப்போதான் பார்க்க முடிஞ்சதுங்கிறாரு பாக்யராஜ். எப்படி என் செலெக்ஷனு அப்படின்னு செந்தில 2 இடி இடிச்சிட்டு கேக்குறாங்க மீனா. சூப்பர் செலெக்ஷன் தான் அப்படின்னு சுரேஷ் சொல்ல, எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. போதும்க்கா, என்னால முடியல, வேற யாராவது விளையாடுறீங்களா அப்படின்னு ஸ்ருதி கூட்டத்துக்கிட்ட வர்றாங்க. ராஜி மீனாவை பார்த்து நீங்க வர்றீங்களான்னு கேட்க, ஆஹா வேணாப்பா, எனக்கு டயர்டா இருக்குன்றாங்க மீனா. அப்படியான்னு ராஜி கேட்டுட்டு இருக்க, மதி நீ போ மதி அப்படின்றாங்க மலர். எனக்கு ஷட்டில்லாம் விளையாட தெரியாதுன்றாங்க மதி. அட, உனக்கு தெரியாதுன்னு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க மலர். அட போங்க, அதெல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு மதி வெக்கத்தோட அவங்க கையில தட்டுறாங்க. சரி நான் சொல்லித்தரேன்னு மலர் சொல்ல, அப்போ உங்களுக்கு தெரியுமான்னு மதி ஆச்சரியமா கேட்குறாங்க. நான் நல்லாவே விளையாடுவேன் அப்படின்னு மலர் சொல்ல, நீங்க என்னைக்கு சொல்லி கொடுத்து என்னைய விளையாட வைக்கிறத விட நீங்களே விளையாடலாம்ல அப்படின்னு மலரை பார்த்து மதி கேட்குறாங்க. மதி உடனே பயத்தோட மாமனார் மாமியாரை பார்த்துட்டு வேணாங்கிறாங்க, போய் விளையாடுங்க அப்படின்னு மதி சொல்ல, அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்காங்க மலர். ஏய் மலரு, நம்ம எல்லாரும் தானே இருக்கோம், ஆசையா இருந்தா போய் விளையாடுங்கிறாரு பாக்யராஜ். மலர் ரொம்பவே தயங்கிக்கிட்டு இருக்க, ராகவனும் லட்சுமியும் இவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏங்க போய் விளையாடுங்க அப்படின்னு மதி ஊக்கப்படுத்திட்டு இருக்காங்க. போங்க, எழுந்திருச்சு போங்க அப்படின்னு மீனாவும் சொல்ல, வேண்டாங்கிறாங்க மலர். ஸ்ருதி கையில எங்க கொடுங்க அப்படின்னு பேட்டை வாங்கி மலர் கையில வச்சு, இந்தாங்க போங்க அப்படின்னு மதி அவங்கள அனுப்ப பாக்குறாங்க. மலர் உங்க மாமனார் மாமியாரைய கொஞ்சம் தயக்கமா பார்த்துட்டு இருக்க, எழுந்துறீங்க போங்க அப்படின்னு மதி எழுப்பி விட்டுட, வாங்க 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 வாங்கக்கா அப்படின்னு ராஜி அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. பாரு, கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரி எப்படி கூத்தடிக்குதுங்க அப்படின்ற மாதிரி முறைப்போட ராகவனும் லட்சுமியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. மலரும் ராஜியும் விளையாடிட்டு இருக்க, எல்லாரும் கிளாப் பண்ணி ஆரவாரம் பண்ண, இவங்க 2 பேர் மட்டும் இஞ்சி தின்ன மங்கி மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. 2 பேருமே ரொம்ப நேரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம விளையாடிட்டு இருக்க, எல்லாரும் ஒரே சந்தோஷத்தோட கிளாப் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு மேல அவங்க மாமியாரால பொறுக்க முடியல, மலரு அப்படின்னு கூப்பிட, இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே அடுத்து இன்னொரு தடவை மலருங்கிறாங்க. அவங்களும் போட்டபடி என்னங்கத்த அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. தலைவலி மாத்திரை எடுத்துக்கூட அப்படின்னு சொல்ல, இதோ ஒரு நிமிஷம் அப்படின்னு பேட்டை வச்சுட்டு அவங்க உடனே எடுத்துட்டு இருக்காங்க. பாக்குற கோமதியோட பல்லெல்லாம் இறுகுது. மாத்திரை எடுத்துக்கிட்டு உடனே ஹாட் வாட்டரை ஓபன் பண்ணி எடுத்துக்கிட்டு வேகமா வந்து மாமியார் கிட்ட கொடுக்குறாங்க. கோமதி மறுபடியும் வெறுப்போட பாத்துட்டு இருக்காங்க. ஒரு முடக்க தண்ணிய குடிச்சிட்டு, உடம்புல வலிக்காத இடம்னு எதுவுமே இல்லைங்க அப்படின்னு லட்சுமி தோலை தடவிக்கிட்டு சொல்ல, வெயில் அடிச்சாலே உடம்புல இருக்க மொத்த சக்தியை உறிஞ்சிடும் போல இருக்கு அப்படின்னு ராகவன் சொல்றாரு. ஆமாமான்னு தலையாட்டிக்கிறாங்க அவரோட ஒய்ஃபு. ஐயோ, ஆணவக்கார ஆஃப் பாயிலுங்களா அப்படின்னு அசந்து போய் பாக்குறாங்க மதி. அந்த அம்மா சொட்டு சொட்டா தண்ணியை குடிச்சிட்டு இருக்க, வேற ஏதாவது வேணுமான்னு கேக்குறாங்க மலர்.
ஏன் உனக்கு விளையாடணுமா அப்படின்னு அந்த அம்மா வெடுக்குன்னு கேட்க, இல்ல இல்ல அதுக்கு இல்ல கேட்டேங்கிறாங்க மலர். குழந்தைக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தியா அப்படின்னு அந்த அம்மா கேட்க, கொடுத்தேங்கிறாங்க மலர். காஃபி காலி ஆயிடுச்சா அப்படின்னு அந்த லேடி கேட்க, ஆமாத்தாங்கிறாங்க மலர். ஐயோ, கொஞ்சம் நிறைய எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க லட்சுமி. அம்மா தாயே, நீயும் உன் புருஷனும் திங்கிற தின்னுக்கும் குடிக்கிற குடிக்கும் குண்டாவில் கொண்டு வந்தாலாம் பத்தவே பத்தாது, எல்லாம் அண்டாண்டா தான் கொண்டு வரணும். மலரும் அடுத்த தடவை எங்கேயாவது போகும்போது நிறைய போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் அத்தாங்கிறாங்க. இந்த தடவைக்கே போதும் போதும்னு ஆயிடுச்சு, இன்னும் அடுத்த தடவை வேற வரணுமா அப்படின்னு அந்த அம்மா சொல்ல அவர் வெறுப்பா முகத்தை திருப்பிக்கிறாரு. இதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்க மதி லைட்டா தொண்டையை செரும்புறாங்க. சுரேஷ் பாக்குறாரு, உங்க பேரண்ட்ஸ் சூப்பரா என்ஜாய் பண்றாங்கல்ல, அவங்க என்ஜாய் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் அண்ணியை என்ஜாய் பண்ண வைக்கிறாங்கல்ல அப்படின்னு மதி கேட்க, பாவம் சுரேஷ் என்ன பதில் சொல்லுவார். அப்படியே உட்கார்ந்துருக்காரு. வந்து உட்கார்ற மலரை பரிதாபமாக பார்க்குறாரு பாக்யராஜ். அப்போது அந்த பக்கமாக ஒருத்தர் போக சுரேஷ் அவரை பார்த்துட்டு, சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு ஓடி போய் அவரை நிறுத்தி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் என்னன்னு திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மலர் மட்டும் முகத்தில் கழுத்துல எல்லாம் வழிகிற வியர்வைய புடவைய வச்சு தொடச்சிட்டு இருக்காங்க. திரும்பி ஓடி வர்ற சுரேஷ், அம்மா அப்பா உங்களால் வெயில் தாழ முடியலன்னு கேட்குறாரு. டேய், அதை தாண்டா வந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், உனக்கு இப்போதான் புரியுதா அப்படின்னு கேட்குறாரு ராகவன். உங்கள் 2 பேருக்கும் மேனேஜர் கிட்ட பேசி ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஏசி ரூம் தான், அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா அப்படின்னு சுரேஷ் கேட்க, ரூமில் ரெஸ்ட் எடுக்கவா இவ்வளோ தூரம் வந்தோம் அப்படிங்கிறாங்க லட்சுமி. இப்போ என்னத்தை கிழிச்சிட்டு இருக்கீங்களா, ஒரு இடத்துல இருந்து மாறி இன்னொரு இடத்துல வந்து உட்காந்துருக்கீங்க, அவ்வளவுதான். நீங்கள் உட்கார்ந்ததும் இல்லாமல் சுற்றி இருக்கவங்களையும் நிற்க வச்சுருக்கீங்க, இல்லைன்னா உட்கார வச்சுருக்கீங்க. கொஞ்ச நேரம் தான், ரொம்பலாம் இல்லை, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, லஞ்சுக்கு எல்லாரும் சேர்ந்து போவோம் ஓகேவான்னு சுரேஷ் கேட்குறாரு. தனியா இருக்கணுமா, தனியா இருக்கிறதுக்கா நாங்கள் இங்கே வந்தோம், எங்களுக்கு ஏதாவது வேணும்னா யார்கிட்டன்னு கேட்கறது அப்படின்னு லட்சுமி கேட்க, அம்மா மேனேஜர் கிட்ட பேசி உங்க ஹெல்ப்புக்குன்னு ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணியாச்சு, நீங்க வாங்க வாங்கப்பா வாங்க அப்படின்னு அவங்க அப்பா கையை பிடிச்சி தூக்க அவர் எழுந்திருக்க அதே டைமிங்ல லட்சுமி எழுந்திருக்கிறாங்க. எழுந்திருக்கிற லட்சுமி உடனே கோமதி பக்கம் திரும்பி நீங்க வர்றீங்களான்னு கேட்க, ஐயோ இந்த அரலூசுங்க கூடயா, அதுக்கா இங்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி பாக்குற கோமதி, நான் வரலங்கிறாங்க. அம்மா நீங்க ராட்னத்துல எல்லாம் ஏறுவீங்களான்னு பாக்யராஜ் கேக்குறாரு கோமதி கிட்ட. ஐயோ எனக்கு ராட்னம் கொஞ்சம் பயம்ன்றாங்க கோமதி. நீங்க இந்த சின்ன பசங்க எல்லாம் போங்க, நான் இங்கேயே இருந்து பாப்பாவை பாத்துக்கிறேன்றாங்க கோமதி. அதுக்கு அம்மா அப்பா நீங்க பாப்பா 4 பேரும் ரூம்லயே இருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாரு சுரேஷ். நானும் வருவேன் அப்படின்னு குழந்தை சொல்ல, சின்ன ரைடு போகும்போது கூட்டிட்டு போறோம், இப்போ வா தாத்தா பாட்டி கூட போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சுரேஷ் சொல்ல, சரி நானும் வர்றேன் அப்படின்னு ராகவி வர, போடா பாப்பா அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. சுரேஷ் வாடா தங்கன்னு தூக்கிக்கிறாரு. போலாம் போலாம் வாடா போலாம் வாங்க போலாம் அப்படின்னு அவங்க 4 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு சுரேஷ் போறாரு. அப்பாடான்னு பெருமூச்சு விடுறாங்க மீனா. இப்பதான் மதி முதல் தடவையா சிரிக்கிறாங்க அங்க வந்ததுல இருந்து. பரவாயில்ல சுரேஷ் என்னமோ பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல மலர் கொஞ்சம் நிம்மதியா சிரிக்கிறாங்க. ஒரு வழியா சுரேஷ் அவங்கள கொண்டு போய் தள்ளிட்டு வந்துடுறாரு. அண்ணி நீங்க போய் விளையாடுங்கன்னு சுரேஷ் சொல்ல, இல்ல சுரேஷ் பரவாயில்லன்றாங்க மலர். அட போங்க அண்ணி போய் விளையாடுங்க, போங்க அண்ணி போங்கன்றாரு சுரேஷ். போ மலரு போய் விளையாடு அப்படின்னு பாக்யராஜ் சொல்ல எல்லாரும் போங்க போங்கன்னு இருக்காங்க. வாங்கக்கா அப்படின்னு ராஜி எழுந்து வந்து மலரை தூக்குறாங்க. சொன்னா கேளுங்க போங்கன்னு மீனாவும் விரட்டிட்டு இருக்காங்க. சொல்றாங்கல்ல வாங்கக்கா வாங்க அப்படின்னு மலரோட கையை பிடிக்க மலர் எழுந்திருக்கிறாங்க. பேட் எடுத்துட்டு 2 பேருமே பிளே கிரவுண்டுக்கு போறாங்க. அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா விளையாட இருக்கவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா சத்தமா சிரிச்சு என்ஜாய் பண்றாங்க. இப்போ சுரேஷ் லைட்டா தொண்டையை சிறும மதி பாக்குறாங்க. எப்படி கேட்டுட்டு இருக்காரு. இப்ப மலர் அடிக்க இவங்கெல்லாம் கிளாப் பண்ணி சந்தோஷப்படுறாங்க. சூப்பர் சூப்பர்னு எல்லாருமே சந்தோஷமா கை தட்டுறாங்க. அடுத்து விளையாடி முடிச்சதும் மலரும் பாக்யராஜும் ஒரு ராட்னத்துல வந்து உட்கார்றாங்க. மலர் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்க. மலரு உனக்கு இவ்வளோ பெரிய ராட்னத்துல எல்லாம் உட்கார பயமா இல்லையாங்கிறாரு அவரு. இல்லையே எனக்கு என்ன பயம் அப்படின்னு மலர் ஜாலியா சிரிச்சிட்டு 2 பக்கமும் கையை நீட்டி பிடிச்சிக்கிறாங்க. கொஞ்சம் கூட பயம் இல்லையா அப்படின்னு அவரு கேட்க, இல்லைங்க உங்களுக்கு பயமா இருக்கா அப்படின்னு மலர் கேட்க, லைட்டா அப்படிங்கிறாரு அவரு. சரி என் கையை கெட்டியா பிடிச்சிக்கோங்க, இந்தாங்க பிடிச்சிக்கோங்க அப்படின்னு மலர் சொல்ல,
பாக்யராஜ் அவங்க கையை கெட்டியா பிடிச்சிக்கிறாரு. இன்னொரு இடத்துல உட்கார்ந்து இருக்க சுரேஷ் மதிக்கிட்ட உனக்கு இதுல எல்லாம் பயம் இல்லையான்னு கேக்குறாரு. மதிக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு, இருந்தாலும் இவரு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு ஆமா நீ எதுக்குதான் பயந்து இருக்கிற, இதுக்கு பயப்படுறதுக்குன்னு முணுமுணுத்துக்கிறாரு. மீனா ஜாலியா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்க. ஏய் நான் பேசாம கீழே இறங்கிடட்டுமா அப்படின்னு செந்தில் இறங்க போறாரு. ஏங்க என்ன தாவி பிடிச்சிக்கிறாங்க மீனா. ஏய் ஏய் எனக்கு ஹைட்டுனா ரொம்ப பயம்டி அப்படின்னு செந்தில் சொல்ல மீனா ஒரு தடவை பார்த்துட்டு ஜாலியா இருக்குங்கன்றாங்க. ஏய் நீ வேற சும்மா இல்லாம அது வேற ஏதாவது இந்த ஊஞ்சல்லாம் இருக்குல்ல அதுல ஏதாவது போலாமா அப்படின்னு செந்தில் கேட்க ஆ அந்த பக்கம் பெருசா ஒரு ஊஞ்சல் இருக்கு, இப்படி ஆடுமா, அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு மீனா சொல்ல அவங்க சொல்ற எலக்ட்ரிக் போட்டை நினைச்சு பயப்படுறவரு அதுக்கு இதுவே பரவாயில்ல இதுலயே போலாம், கடவுள் விட்ட வழிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு இடத்துல ஸ்ருதியும் ராஜியும் உட்கார்ந்து இருக்காங்க. எல்லாரும் கப்பலா இருக்காங்க. நீங்க மட்டும் என் கூட வர்ற மாதிரி ஆயிடுச்சுன்றாங்க ஸ்ருதி. கடுப்பா இருக்கோ அப்படின்னு கேட்க அட நீ வேற, நான் கடுப்பாக நிறைய காரணம் இருக்கு, இதுக்கெல்லாம் கடுப்பாக போறேனாக்கும் அப்படின்னு ராஜி சொல்ல ஜெயண்ட் வீல் சுத்த ஆரம்பிக்குது. ஊன்னு அலறிட்டு இருக்காரு பாக்யராஜ் பயத்துல. மீனா ஜாலியா என்ஜாய் பண்ணி கீழே இருக்கவங்களுக்கு டாட்டா காட்டிட்டு இருக்க. செந்தில் பயத்தோட இறுக்கமா பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்காரு. மலர் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் கத்துறதையும் சேர்த்து ராஜியும் ஸ்ருதியும் அலட்டிக்காம ஜாலியா போயிட்டு இருக்காங்க. பாக்யராஜ் பயத்துல நெஞ்சில கைய வச்சுக்கிட்டு அலற, மலரும் பயங்கரமா அலறிட்டு இருக்காங்க சந்தோஷத்துல. ஐயோ நான் எங்கேயும் பார்க்க மாட்டேன், கண்ணை இறுக்கி மூடிக்கிறேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு பாக்யராஜ் பயந்துட்டு உட்கார்ந்துருக்காரு. சுரேஷும் மதியம் ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க. சுரேஷ் நார்மலா இருக்க, மதிக்கு செம்ம பயமா இருக்குது. ஒரு ரவுண்டு தாக்கு பிடிச்சி உட்கார்ந்தவங்களால ரெண்டாவது ரவுண்டு ஒன்றும் முடியல. அப்படியே டக்குன்னு சுரேஷோட கையை இறுக்கி பிடிச்சிடுறாங்க. சுரேஷ் திடுக்குன்னு திரும்பி பாக்குறாரு. அட பயமே இல்லாத பண்ணையார் அம்மாவுக்கு பயம் வந்துருச்சா அப்படின்னு ஜாலியா பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. அப்படியே மதி பயத்துல உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. பயம்னு சொல்றதை விட ஒரு மாதிரி திகிலோட இருக்காங்க. அவரும் ஜாலியா கைதானே பிடிச்சுக்கோ நல்லா பிடிச்சுக்கோன்னு உட்கார்ந்துருக்காரு. மீனா ரெண்டு கையும் வாயில குவிச்சு வீல்னு கத்திக்கிட்டு இருக்க. செந்தில் பயத்துல அலறிக்கிட்டு இருக்காரு. அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு இருக்கிற அத்தனை உறவுகளையும் கூப்பிட்டு இருக்காரு செந்தில். ஸ்ருதியும் ராஜியும் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. மதி கையை இன்னும் இறுக்கி பிடிக்கிறத பார்த்து செந்திலுக்கு சிரிப்பா வருது. என்ன பேச்சு பேசுவ, எவ்வளவு தைரியமா இருப்ப, இப்ப மாட்டிக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருக்காரு அவரு. ஒரு வழியா அந்த ஜெயண்ட் வீல் ஸ்டாப் ஆகி நிக்க மதி கஷ்டப்பட்டு கண்ணை திறந்து அப்பாடா ஊஃப் அப்படின்னு பெருமூச்சு விடுறவங்க. அப்பதான் சுரேஷோட கையை பிடிச்சிருக்கத பாக்குறாங்க. உடனே கையை படக்குன்னு எடுத்துக்கிட்டு சாரிங்கிறாங்க. ரொம்ப தைரியசாலின்னு நினைச்ச, இதுக்கெல்லாம் பயப்படுற அப்படின்னு செந்தில் மதியை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. முருகா 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 அப்படின்னு வாயை மூடாம செந்தில் சொல்லிட்டு இருக்க. ஏங்க ராட்டினம் நின்னுடுச்சிங்க அப்படின்னு மீனா அவர் தோல்ல தட்டுறாங்க. அவரு இறுக்கமா கண்ணை மூடிக்கிட்டே முருகா முருகா ஏய் பொய் சொல்லாதடி அப்படிங்கிறாரு. யோ ராட்டினம் நின்று 1/2 மணி நேரம் ஆகுதுன்றாங்க மீனா. பொய் சொல்லாதடி அப்படின்னு அவரு உட்கார்ந்துருக்க. கண்ணை திறந்து பாருங்க அப்படின்னு மீனா அவரோட ஒரு கண்ணை திறந்து விடுறாங்க. உண்மையாவே நின்றுச்சா? அம்மா அப்பாடா நின்றுச்சா அப்படின்னு அவரு கண்ணை மெதுவா திறக்க. ஒரு ராட்டினத்துக்கா பயம், வாங்க அப்படின்னு மீனா காரி துப்பாத குறையா செந்தில இறக்கி கூட்டிட்டு வர்றாங்க. அடுத்து எல்லாரும் குரூப்பா சந்தோஷமா கிளம்புறாங்க. மலர் ஒரு இடத்த காட்டி ஏங்க நம்ம அந்த ரைட்ல போலாமான்னு கேக்குறாங்க பாக்யராஜ் கிட்ட. அதுலயான்னு அவர் கேட்க ஆமா அப்படின்னு மலர் சொல்ல, சின்ன பிள்ளைங்க விளையாடுறது மலரு அப்படின்றாரு பாக்யராஜ். பரவாயில்லங்க நாம மட்டும் போலாங்கன்றாங்க மலர். வெளியே சொன்னா சிரிப்பாங்க, என்ன சொல்றதுன்னு பாக்யராஜ் கேட்க ஏதாவது சொல்லிக்கலான்றாங்க மலர். அப்படியே நைஸா முன்னாடி வந்து அடுத்தது நாம எங்க போறோம்னு மலர் கேட்க, பெரிய ரைடு எல்லாம் அந்த பக்கம் தான் இருக்கு, அங்க போலாமான்னு சுரேஷ் கேக்குறாரு. நீங்க 6 பேரும் போங்க, நாங்க வந்துடுறோன்றாங்க மலர். நீங்க எங்க போறீங்க அப்படின்னு மதி கேட்க, பாப்பாவை பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு மலர் சொல்ல, ஆமாங்கிறாரு பாக்யராஜ். பாப்பாலாம் பத்திரமா தான் இருக்கான்றாங்க மதி. நீங்க எங்க கூட வாங்கன்னு கூப்பிட, ஆஹா தெரியும் மதி, இருந்தாலும் பார்த்துட்டு வந்துடுறேன், இந்தா புடி அப்படின்னு ஒரு பையன் மதிக்கிட்ட கொடுத்துட்டு, ஸ்ருதி இந்தா நீ இதை புடி அப்படின்னு ஹேண்ட்பேக்கையும் கொடுத்துட்டு, நீங்க போங்க நாங்க வந்துடுறோன்றாங்க மலரு. டேய் சுரேஷ் எல்லாரையும் கூட்டிட்டு போ, நாங்க வந்துடுறோன்றாரு பாக்யராஜ். சரி நான் அவங்க எல்லாரும் போயிட எஸ்கேப் ஆயிட்டோன்னு சிரிக்கிற மலர் போலாமான்னு கேக்குறாங்க. இதுல ஏறணும்னு உனக்கு அப்படி என்ன ஆசை அப்படின்னு பாக்யராஜ் கேட்க, படத்துல ஹீரோவும் ஹீரோயினும்
அதுல உட்காந்து விளையாடுறத நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுல. அப்பத்துல இருந்து எனக்கும் ஒரு ஆசை, சின்ன வயசுல இதுல உட்காந்து விளையாடுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனா ஒரு தடவை கூட நான் விளையாண்டது இல்ல. அதான் இப்ப போய் விளையாடலாம் அப்படின்னு மலர் கேட்க பாக்யராஜ் அவங்கள பார்த்து, அது என்னமோ மலரு, வீட்டுல இருக்க மலருக்கும் வெளியே வர்ற மலருக்கும் 1000 வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்ல, நீங்க வாங்க பாக்யராஜ் நம்ம போகலாம் வாங்க அப்படின்னு கையை கோத்து இழுத்துட்டு போறாங்க மலர். அவரும் சிரிச்சுக்கிட்டே போறாரு. இங்க வாங்க இங்க வாங்க, இதுல உட்காந்துக்கலாமா அப்படின்னு அவங்க உள்ள உட்கார அவங்களுக்கு எதிரில் பாக்யராஜ் உட்கார்றாரு. ஐயோ சுத்துதுங்க, நாமளும் சுத்தலாமா அப்படின்னு கேட்டு சுத்த அந்த டீ கப் மாதிரி இருக்குது சுத்திக்கிட்டே வருது. அதுவும் சுத்திக்கிட்டு அப்படியே சரௌண்டிங்கே சுத்துது. 2 பேரும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சுத்திட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இறங்கி வர, என்ன ஆசையெல்லாம் தீர்ந்துச்சான்னு கேட்குறாரு பாக்யராஜ். அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வர, இப்போ ஹாப்பி தானேங்கிறாரு. அதுக்கும் ஆன்னு சிரிச்சுட்டே வர்றாங்க மலர். அவங்க அதுல இருந்து வெளியே வர சுரேஷ் அவங்களுக்கு எதிரில் வந்து நிக்கிறாரு இடுப்புல கை வச்சுட்டு. ஐயோ மாட்டிக்கிட்டோமான்னு பாக்குறாங்க 2 பேரும். சுரேஷ் அவங்களுக்கு பின்னாடி இப்படியும் திரும்பி பார்க்க, டேய் என்னடா அப்படி பாக்குறேன்றாரு பாக்யராஜ். பாப்பா எங்க அப்படின்னு அவரு கேட்க, அது பாப்பா அப்படின்னு பின்னாடி கையை நீட்டிட்டு இருக்காங்க மலர். என்ன பாப்பாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் பாப்பா மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சுரேஷ் கேட்க, டேய் அப்படி இல்லடாங்கிறாரு பாக்யராஜ். அவ்வளவு லவ் அப்படின்னு சுரேஷ் கேட்க பாக்யராஜ் வெக்கத்தோட சிரிக்க, மலர் ரொம்பவே வெக்கப்பட்டுட்டு அவரு முதுகுக்கு பின்னாடி போய் மறைஞ்சிட்டு நிக்கிறாங்க. இதை பார்க்குற சுரேஷ் கடகடன்னு சிரிக்கிறாரு. சுரேஷ் பார்த்ததை உன் மனசுலயே வச்சுக்கோடா, யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்றாங்க மலர். சொல்ல மாட்டேன் கவலையே படாதீங்க அப்படின்னு அவர் சொல்ல 2 பேரும் அப்பாடான்னு ஒருத்தர் நிம்மதியா பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. 2 பேரும் அப்படியே நில்லுங்க, ஒரு போட்டோ எடுத்துடுறேன் அப்படின்னு சுரேஷ் சொல்ல, அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பாக்யராஜோட கைக்குள்ள கையை விட்டு கோத்து இறுக்கமா பிடிச்சிக்கிறாங்க மலர். சரி எடுன்னு சிரிக்கிறாரு பாக்யராஜும். மலர் அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு அவரோட தோல்ல சாஞ்சுக்கிட்டு ஒரு கையால் அவரோட தோல்ல வச்சு அது மேல சாஞ்சுக்கிட்டு 2 கையும் கீழே தொங்க விட்டுக்கிட்டு இவரு மலரை தோளோட அணைச்சிக்கிட்டு அடுத்து 2 பேரும் ஹார்ட் வச்சுக்கிட்டு அப்படின்னு ஏகப்பட்ட போட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. போட்டோ எடுக்க ஒரு ஆள் கிடைச்சிட்டான்ற சந்தோஷத்துல டிசைன் அவங்க போஸ் கொடுத்துட்டு இருக்க. செந்திலும் மீனாவும் ஜாலியா ரைடு போயிட்டு இருக்காங்க. அடுத்து எல்லாரும் குதிரையில ரைட் போறாங்க. நெஜ குதிரையில் சினிமாவில் இந்த சந்தையிலெல்லாம் வரும் இல்லைங்களா, குதிரை மேலே உட்காந்து ஒரு கம்பியை பிடிச்சிக்கிறது, அந்த ரைடு போகிறாங்க. எல்லாரும் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த பொம்மை குதிரையும் கீழேயும் மேலேயுமா போயிட்டு வருது. அடுத்து வேற ரைடெல்லாம் போயிட்டு இருக்க. மதி மட்டும் தான் கொஞ்சம் பயத்தோட இருக்காங்க. மீதி எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. முத்துவேல் ஒரு பெட்ல உட்கார்ந்துருக்க. கதிர் ஃபைல மாத்தி பார்த்துட்டு இருக்காரு. எம்பட்டு டெஸ்ட், எத்தனை ரிப்போர்ட் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. கேன்சர்னா சும்மாவா, டெஸ்ட் ட்ரீட்மெண்ட்னு பாதி உசுறு போயிடும் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, அட நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசுறீங்க, டாக்டர் சொன்னதை கேட்டீங்கல்ல, 50 பேருக்கு அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணி இருக்காரு, அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த எல்லாருமே நல்லா இருக்காங்க, நீங்களும் அந்த மாதிரி கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையும் உறுதியுமா சொல்றாரு கதிர். என்னதான் இருந்தாலும் பயம் இருக்கதானே செய்யுங்கிறாரு முத்துவேல். அட என்னங்க நீங்க, உங்க ஒசரத்தையும் உடம்பையும் மீசையையும் லுக்கையும் வச்சு நீங்க பயங்கரமான ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனே, இப்படி பயந்தாங்குள்ளியா இருக்கீங்க அப்படின்னு கதிர் சொல்ல அப்படியே முறைப்பா நிமிர்றாரு முத்துவேல். சரி உங்க ரியாக்ஷனை பார்த்தவன எனக்கு தன்னை போல வந்துருச்சுன்ற மாதிரி ஒரு சின்ன அசட்டு சிரிப்பு சிரிக்கிறாரு கதிர். அப்படி இல்ல, இப்படி சின்ன புள்ள மாதிரி எல்லாத்துக்கும் பயந்தா எப்படி அப்படின்னு கதிர் கேட்க அவரு கலக்கத்தோடய உட்கார்ந்து இருக்காரு. உங்க தம்பி மீசைய முறுக்கிக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வருவாப்ல, அதே மாதிரி நீங்களும் தைரியமா மீசைய முறுக்கிக்கிட்டு இந்த ஆபரேஷனை முடிச்சிட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாரு கதிர். யாரோ ஒருத்தர் அந்த காலத்துல ஒரு பெரிய போருக்கு போனாராம், எதிரிங்களை ஒன்னும் இல்லாம பண்ணிட்டு போர்ல ஜெயிச்சு வந்தாராம். ஊரே அவர் வரவ ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது வழியில ஒரு சின்ன வண்டு கடிச்சு இறந்து போயிட்டாராம். அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல அப்படின்னு முத்துவேல் சீரியஸா சொல்ல, ஆஸ்பத்திரிக்குள்ள வண்டெல்லாம் வராது, அப்படியே வந்தாலும் அது அந்த காலம் அப்படின்னு சிரிப்போட சொல்லிட்டு இருக்க கதிர் இப்ப வண்டுக்கெல்லாம் கூட ட்ரீட்மெண்ட் வச்சிருக்காங்கன்றாரு. அவரு சின்னதா ஒரு பெருமூச்சு விட்டுட்டு நான் பேசுறதெல்லாம் உனக்கு புரியாதுங்கிறாரு. எல்லாம் புரியுது அப்படின்னு கதிர் சொல்ல, எனக்கு ஏதாவது ஆயிட்டா ராஜிய பத்திரமா பாத்துக்குவல்ல அப்படின்னு பயந்து தயங்கி கேக்குறாரு முத்துவேல். ஐயோ
அப்படியே பொண்ணு மேல அவ்வளவு அக்கறை இருக்க மாதிரி பொண்ணு முன்னாடி வந்து நின்னாலே பேசுறது இல்ல. ஏதோ கொலக்குத்தம் பண்ணவ மாதிரி வெறுப்பா தான் பாக்குறீங்க. இப்ப என்னமோ பத்திரமா எல்லாம் பாத்துக்கன்னு கதை விடுறீங்க. இங்க பாருங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த நாள்ல இருந்து ராஜியை நாங்க பத்திரமா தான் பாத்துக்கிறோம். உங்க தங்கச்சியை எங்க அப்பா பாத்துக்கிறாருல்ல, அதே மாதிரி இனியும் பாத்துக்குவோம். நீங்க கவலைப்படாம இருக்கலாம் அப்படின்னு கதிர் இதமா சொல்லிக்கிட்டு இருக்க இவரு வச்சக்கன்னு வாங்காம பாத்துட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர், சார் சர்ஜரிக்கு ரெடி பண்ண சொன்னாங்க சார், நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு கதிரை பார்த்து சொல்றாரு. நான் வெளியே வெயிட் பண்றேன்னு முத்துவேல் கிட்ட சொல்றாரு கதிர். முத்துவேல் ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ல ஸ்ட்ரெச்சர்ல படுத்திருக்க அவரோட கையை இறுக்கமா பிடிச்சி நெஞ்சில வச்சுக்கிட்டு, நான் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வெளியவே உட்கார்ந்துருப்பேன், நல்லபடியா ஆப்ரேஷனை முடிச்சுட்டு வாங்க, கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம், எல்லாம் நல்லபடியா முடியும் என்ன அப்படின்னு கதிர் சொல்லிக்கிட்டே நடக்க ஸ்ட்ரெச்சர் போய்கிட்டு இருக்கு. அவரும் சரின்னு தலையாட்டிட்டு அயர்வா கண்ணை மூடிக்கிறாரு. அவருக்கு தைரியம் சொல்லி கதிர் அனுப்பிட்டாரே தவிர அவருக்கு ஏக டென்ஷனா இருக்கு. கண்ணாடி வழியா உள்ளர கொண்டு போறத பாத்துக்கிட்டே இருக்காரு. அவரோட மொபைல் ரிங்காக எடுத்து அட்டன் பண்ணி, சொல்லு ராஜிங்கிறாரு. எங்க இருக்கன்னு ராஜி கேட்க, நான் வீட்டுல தான் இருக்கேங்கிறாரு. நீ என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா அப்படின்னு ராஜி கேட்க, இல்லையேங்கிறாரு கதிர். நான் எதுவும் மறைக்கலன்னு அவர் சொல்ல, செந்தில் மாமா சென்னையில தான் இருக்காரு தெரியுமா உனக்குன்னு ராஜி கேக்குறாங்க. தெரியும், அண்ணன் நேத்து ராத்திரி கிளம்பும் போது சொல்லுச்சு. அண்ணி ஹாப்பியா அப்படின்னு கேக்குறாரு கதிர். மீனாக்கா, செந்தில் மாமா எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க, ஆனா நான் ஹாப்பியா இல்ல. இப்போ நிஜமா சொல்லு, எங்க இருக்கன்னு ராஜி விடாம கேக்குறாங்க. அவருக்கு இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆயிடுது. படபடப்போட, ஏன் என்ன இவ்வளோ கேள்வி கேட்குறேன்னுங்கிறாரு. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு ராஜி சொல்ல, இந்த கேள்வியை நீ ஏற்கனவே கேட்டுட்டேங்கிறாரு கதிர். அப்ப நீ பதில் சொல்லல, இப்ப பதில் சொல்லுன்றாங்க ராஜி. நான் ஊர்ல தான் இருக்கேன் அப்படின்னு கதிர் சொல்ல, போய் சொல்லாத, நீ ஊர்ல இல்லைன்னு உன் அண்ணன் சொல்லிட்டாரு அப்படின்னு ராஜி சொல்ல, ஐயோன்னு திருத்திருன்னு முடிக்கிறாரு. என்ன பதிலையே காணோங்கிறாங்க ராஜி. ஐயோ, அண்ணன்கிட்ட சொல்லி வச்சிருக்கணுமோ, அண்ணன் போட்டு விட்டுட்டாரே, தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அமைதியா இருக்கிறாரு கதிர். அடுத்து சமாளிச்சுக்கிட்டு, அதான் நான் தஞ்சாவூர்ல இருக்கேன்னு சொன்னேன்ல அப்படின்னு கதிர் சொல்ல, தஞ்சாவூர்ல இருக்கியா இல்ல சென்னையில இருக்கியான்னு கேக்குறாங்க ராஜி. கதிருக்கு ஒரே பதட்டம் ஆயிடுது. மொழியெல்லாம் வெளியே வந்துடுற மாதிரி பாக்குறாரு. இல்ல, ஏன் திடீர்னு அப்படி கேக்குற அப்படின்னு கதிர் கேட்க, நான் உன்னை பார்த்தேங்கிறாங்க ராஜி. அவருக்கு அவ்வளோதான், படபடன்னு ஆயிடுது. விடவிடன்னு உடம்பு நெடுங்க. என்ன பாத்தியா அப்படின்னு பயத்தோட கேக்குறாரு. காலையில ரெசார்ட் போற வழியில ஒரு சிக்னல்ல பார்த்தேன், நீ இளநீ வாங்கிட்டு நின்னுட்டு இருந்த அப்படின்னு ராஜி சொல்ல, ஐயோ கதிரு, வசமா சிக்கிட்டியேடா அப்படின்னு அவரை திட்டிக்கிட்டு இருக்காரு. இருக்கியா அப்படின்னு ராஜி கேட்க, இருக்கேன் அப்படிங்கிறவரு, நான் ஏன் சென்னைக்கு வரப்போறேன்றாரு. அதுவும் நான் சென்னைக்கு வந்தா இளநீ வாங்கணும்னு கேக்குறாரு. அத நீ தான் சொல்லணும்னு ராஜி சொல்ல, இல்ல நீ என்ன மாதிரியே வேற யாரையாவது பார்த்திருப்ப அப்படின்னு கதிர் சொல்ல, இல்ல நான் உன்னதான் பார்த்தேன் அப்படின்னு உறுதியா சொல்றாங்க ராஜி. உனக்கு ஏதோ ஆயிடுச்சு ராஜி, நான் சென்னையில இல்ல, நான் தஞ்சாவூர்ல தான் இருக்கேங்கிறாரு கதிர். சரி, தஞ்சாவூர் தானே, அப்படியே இருக்கட்டும், அதையே வச்சுக்கோ, தஞ்சாவூர் போறதை ஏன் என்கிட்ட சொல்லலன்னு ராஜி கேக்குறாங்க. கதிருக்கு ஐயோடான்னு இருக்குது. ஆனாலும் சமாளிச்சுக்கிட்டு, நீ எக்ஸாம் எழுத போற, சொந்தக்காரங்களோட இருக்க, நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு சொல்லி உன்னை தொந்தரவு பண்ண வேணாம்னு நினைச்சேன் அப்படின்னு கதிர் கேட்க, இதுல என்ன தொந்தரவு இருக்கு அப்படின்னு ராஜி கேக்குறாங்க. ஐயோ அப்படின்னு வாய் விட்டு புலம்புறவரு, இப்ப நீ எங்க இருக்கன்னு கேக்குறாரு. ரெசார்ட்லங்கிறாங்க ராஜி. இங்க பாரு, என்னை பத்தி யோசிக்கிறத விட்டுடு, எல்லாருக்கூடையும் ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணு, நம்ம கதையெல்லாம் ஊருக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு போனை அதுக்கு மேல போய் சொல்ல முடியாதுன்னு கட் பண்ணிடுறாரு கதிர். ஐயோ கதிர் அப்படின்னு ராஜி கூப்பிட்டு இருக்க, இவர் ஏற்கனவே ஏக டென்ஷன்ல இருக்காரு. இந்த டென்ஷனை வேற எடுத்துக்க வேணான்னு பேசாம கட் பண்ணிட்டு ஓரமா போய் உட்கார்றாரு. அவர் அப்படியே சரிஞ்சு உட்கார்ந்துட ராஜி இங்க நின்று யோசிச்சுட்டே இருக்காங்க. எங்க போனா இவன், எதுக்கு இப்படி பொய் சொல்லிட்டே இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க மண்டையை பிச்சுட்டு நிக்க ஸ்ருதி அவங்கள தேடி வர்றாங்க. அங்க இங்க பார்த்துட்டு, அக்கா இங்கேதான் இருக்கீங்களா, உங்களை கூப்பிட்டு இருக்காங்கன்னு வந்து கூப்பிடுறாங்க. ராஜி எதுவும் சொல்லாம பார்க்க, வாங்கன்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க ஸ்ருதி. சுரேஷ் எல்லாருக்கும் அங்க இருக்க ஷாப்ல ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. உங்களுக்கு இன்னொன்னு வேணுமான மலர் கேட்க, வேண்டாங்கிறாங்க. ராஜி நீ எங்கடி அடிக்கடி காணாம போயிடுற
அப்படின்னு கோமதி கேட்க, ரெஸ்ட் ரூம் போனேன் அத்தை. நீங்க என்ன வந்துட்டீங்கன்னு கேக்குறாங்க ராஜி. அங்க ரொம்ப போர் அடிச்சுது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க, சுரேஷ் இந்தான்னு கொண்டு வந்து ஸ்ருதி கையில ஒன்னு கொடுக்குறாரு. தேங்க்ஸ் நான் வாங்கிக்கிறாங்க. அவங்க கோன் ஐஸ் கப் ஐஸ்னு சாப்பிட்டுட்டு இருக்க, இவங்க சாக்கோபார் சாப்பிடுறாங்க. ஒரு வாயை சாப்பிடுற கோமதி கொஞ்சம் தூரத்துல பார்க்க 4-5 பிள்ளைங்க நின்று செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. ஏமா அரசியையும் கூட்டிட்டு வந்திருந்தா இப்படி ஜாலியா இருந்திருப்பால அப்படின்னு கோமதி கேட்க, அந்த இடத்த மீனாவும் செந்திலும் கூட பாக்குறாங்க. நீங்க தானே அத்தை அரசிய வர வேணான்னு சொன்னீங்க அப்படின்னு மீனா கேட்க, சொன்னேன் தான், ஆனா இப்போ ஒரு மாதிரியா இருக்குன்றாங்க கோமதி. ஏண்டா அவ எப்படி இருக்கா அப்படின்னு கோமதி கேட்க, அவளுக்கு என்னம்மா ஜாலியா தான் இருக்காங்கிறாரு செந்தில். இருப்பா திட்டுறதுக்கு நான் இல்ல வீட்டுல ஜாலியா தான் இருப்பா அப்படின்னு கோமதி ஐஸ் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் ஜாலியா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்க, ராஜு மட்டும் வேணான்னு நிக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க ஜாலியா எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க கோமதி அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு 4 பசங்க வந்து அந்த பிள்ளைங்களை கிண்டல் பண்றாங்க. அத கோமதி கொஞ்சம் கடுப்பா பாக்குறாங்க. ச்சே என்ன இவனுங்க, இப்பதானே அந்த பொண்ணுங்க ஜாலியா இருந்தாலுங்க, அதுக்குள்ள வந்துட்டானுங்க இவனுங்க அப்படின்னு கோவமா பார்த்துட்டு இருக்க, இவனுங்கெல்லாம் எப்பவுமே திருந்த போறது இல்ல அப்படிங்கிறாங்க மீனா. அந்த பிள்ளைங்க 4-5 பேர் அங்க இருந்து போக இந்த பசங்க 4 பேரும் துரத்திக்கிட்டே வர பாக்குற சுரேஷ் டென்ஷன் ஆகி அங்க போறாரு. டேய் என்னங்கடா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுல ஒருத்தன் அதை கேட்க, நீங்க யாருங்க அப்படின்னு கேக்குறான். உடனே சுரேஷ் அந்த பிள்ளைங்கள்ட்ட திரும்பி என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. நாங்க வந்ததுல இருந்து பின்னாடியே வர்றாங்க, ரொம்ப கிண்டல் பண்றாங்க அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்ல, சுரேஷ் திரும்பி அந்த பசங்களை முறைக்கிறாரு. அவங்களும் முறைச்சிட்டு நிக்கிறாங்க. ஏய் யாரா நீங்கெல்லாம், படிக்கிறீங்களா இல்ல வேலை பாக்குறீங்களா அப்படின்னு சுரேஷ் கேட்க, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நாங்க எதுக்கு ஆன்சர் பண்ணணும், நீங்க என்ன ரிலேட்டிவா அப்படின்னு இன்னொரு சிண்டு பையன் கேட்கிறான். ரிலேட்டிவ்லாம் இல்ல, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சுரேஷ் கெத்தா சொல்ல, இவங்க 3-4 பேரும் அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள அள்ளு விட்டுறது. உடனே அதுல ஒருத்தன் அந்தர் பல்ட்டிடுச்சு. சார் சும்மா ஃபன்னுக்கு தாங்க சார் பண்ணோங்கிறான். உடனே சுரேஷ் எகிரி அவனோட சட்ட காலரை பிடிச்சி, டேய் என்னடா ஃபன்னு, பொண்ணுங்க கிட்ட கலாட்டா பண்றது ஃபன்னா அப்படின்னு கோவமா கேட்க, இல்லைங்க சார் சும்மா அப்படின்னு பயத்தோட நடுங்குறான். சும்மா ஜாலிக்காக தாங்க சார் பண்ணோம் அப்படின்னு சொல்ல, சட்டையை பிடிச்சி ஒரு உலுக்கிக்கிட்டு, சும்மா வந்தோமா ஜாலியா இருந்தோமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனோமான்னு இருக்கணும், அடுத்தவங்களையும் டிஸ்டர்ப் பண்றீங்க, போங்கடா எல்லாரும் அப்படின்னு ஒரு உலுக்கி தள்ளி விடுறாரு சுரேஷ். இங்க வீட்டுல இருந்து வந்தவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்க, ஏய் எந்த ஏரியாடா நீங்கெல்லாம் சொல்லுங்கடா அப்படின்னு சுரேஷ் கேட்க, இங்க பக்கத்துல தாங்க சாருங்கிறான் ஒரு ஆளு. ஒர்க் பண்றீங்களா இல்ல படிக்கிறீங்களான்னு கேட்க, படிக்கிறோங்க சாருங்கிறான் ஒருத்தன். படிக்கிறீங்கன்னா அப்படின்னு சுரேஷ் கேட்க, காலேஜ் படிக்கிறோங்க சார் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். எந்த காலேஜ் அப்படின்னு சுரேஷ் கேட்க, 4 பேரும் திருன்னு ஒருத்தர் பார்த்துக்கிறானுங்க. ஒருத்தர் மூஞ்சில கூட ஸ்டூடெண்ட்ன்ற கலையே இல்லை. ஏய் உங்க பேரண்ட்ஸ் நம்பர்லாம் கொடுங்க, எடுங்க கொடுங்க அப்படின்னு சுரேஷ் கேட்க, சார் எதுக்குங்க சார் அதெல்லாம் வேணாங்க சார் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்க, நீங்கெல்லாம் என்ன பண்றீங்கன்னு இன்ஃபார்ம் பண்ண வேணாம் உங்களுக்கு அப்படின்னு சுரேஷ் கேட்க, சார் சாரிங்க சார் தெரியாம பண்ணிட்டோங்க சார், இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, குடு நம்பரை கொடு அப்படின்னு வாங்கிட்டு இருக்காரு. சார்னு கெஞ்சிட்டு நிக்கிறாங்க அவங்க. சார் ப்ளீஸ் சார் மன்னிச்சிருங்க சார், எங்களை நாங்க போயிடுறோங்க சார்னு சொல்ல, நம்பரை கொடுங்க நம்பரை அப்படின்னு மிரட்டிட்டு இருக்க, எல்லாரும் அங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க. பேசாம நாமளும் போலீஸ் ஆயிடலாமா அப்படின்ற மாதிரி மீனா யோசனையா பார்த்துட்டு இருக்காங்க. டேய் நம்பரை கொடுங்கடா அப்படின்னு சுரேஷ் கேட்டுட்டு இருக்க, சார் சாரி சார் தெரியாம பண்ணிட்டோங்க சார் விட்டுருங்க சார் அப்படின்னு அந்த பசங்க கெஞ்சிட்டு இருக்க, அங்க மேனேஜர் வர்றாரு. என்னங்க சார் என்ன பிரச்சனைன்னு அவரு கேட்க, பசங்கெல்லாம் இந்த பொண்ணுங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சுரேஷ் சொல்ல, என்னங்க சார் சொல்றீங்க அப்படின்னு கொஞ்சம் அதிர்ச்சியோட கேட்கிறாரு மேனேஜர். இது உங்களோட இடம் தானே, உங்களோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கு வர்றவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் நீங்க தானே கொடுக்கணும்னு சுரேஷ் மிரட்ட, ஆமாங்க சார் அப்படின்னு மேனேஜர் தலைய ஆட்டிட்டு இருக்காரு. இல்ல முடியாதுன்னா சொல்லுங்க, நான் நியரஸ்ட் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேங்கிறாரு சுரேஷ். சார் அதெல்லாம் வேண்டாங்க சார், நாங்க பாத்துக்கிறோம் சார் அப்படிங்கிற மேனேஜர், என்னப்பா இதெல்லாம் எதுக்கு இப்படி கலாட்டா பண்றீங்கன்னு கேக்குறாரு. இல்லங்க சார் தெரியாம பண்ணிட்டோம், சாரி சார்னு 2-3 பேர் சொல்றானுங்க, இவங்களை இம்மீடியட்டா இங்க இருந்து அனுப்பி வைக்கணும்னு சுரேஷ் சொல்ல, ஓகேங்க சார்ங்கிறாரு அவரு. போறதுக்கு முன்னாடி இவங்க டீடைல்ஸை கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சுரேஷ் சொல்ல, ஓகேங்க சார்
அப்படின்னு மேனேஜர் தலையாட்ட, சார் வேணாம் சார் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கானுங்க பசங்க. மேனேஜர் உடனே செக்யூரிட்டிக்கு ஃபோன் பண்ணி அப்படியே ஸ்விம்மிங் பூல் ஏரியா பக்கம் வாங்கன்னு கூப்பிடுறாரு. நீங்கெல்லாம் எங்க இருந்து வர்றீங்கன்னு பிள்ளைகளை பார்த்து கேட்கிறாரு சுரேஷ். சைதாப்பேட்டைங்க சார், ஃப்ரெண்டோட பர்த்டே, அதான் வந்தோம் அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்ல, யாராவது பிரச்சனை பண்ணுனா பயப்படக்கூடாது, தைரியமா மேனேஜ்மெண்ட்லயோ இல்ல போலீஸ் ஸ்டேஷன்லயோ கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சுரேஷ் சொல்ல, ஓகேங்க சார் அந்த பிள்ளைங்க எல்லாருமே கோரஸா தலையாட்டுறாங்க. அப்போ அங்க 2 பேர் வந்து, என்னங்க சார் என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. இவங்களை உள்ள கூட்டிட்டு போங்க, யார் என்னன்னு விசாரிங்கன்னு மேனேஜர் சொல்ல, சரிங்க சார்ன்னு சொல்லிட்டு வாங்கப்பா, ஏய் போங்கடா போங்க போங்க அப்படின்னு செக்யூரிட்டி இழுத்துட்டு போறாரு. சார் 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 வேண்டாங்க சார் அப்படின்னு கதறிக்கிட்டே போறானுங்க அவனுங்க. சார் சாரிங்க சார், இனிமே பண்ண மாட்டோங்க சார் அப்படின்னு அந்த பசங்க சொல்லிட்டு இருக்க. டேய் போங்கடா வாங்க, முதல்ல வெளியே போங்கன்னு இழுத்துட்டு போறாரு அவரு. போங்கடான்ட்டு திரும்புற மேனேஜர், சாரிம்மா இனிமே இது மாதிரி எல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்ல, ஒரு சின்ன பெருமூச்சு விட்டுட்டு, நீங்க கவலைப்படாதீங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கன்னு சுரேஷ் சொல்ல, சரிங்க சார் தேங்க்யூ சார்ங்கிறாங்க அவங்க. இனிமே அந்த பசங்களோட டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஓகே அப்படின்னு சொல்ல, எல்லா பொண்ணுங்களும் சொல்லி வச்ச மாதிரி ஈன்னு சிரிச்சு ஓகேங்க சார் தேங்க்யூ சார்ன்ட்டு போறாங்க. அடுத்து மேனேஜர் ஏதோ சொல்ல, போலான்னு சுரேஷ் அவர் கூட போறாரு. மதி ஒவ்வொன்னையும் இப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. சபாஷ், போலீஸ்காரன்னா இப்படிதான் இருக்கணும், எப்படி நிமிஷத்துல பிரச்சனைய சரி பண்ணிட்டாரு பாத்தியா அப்படின்னு கோமதி ரொம்ப ஆச்சரியமா சொல்றாங்க. அம்மா சுரேஷ் எப்பவுமே இப்படிதாம்மா, அவனுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம்லாம் அமைதியெல்லாம் இருக்க மாட்டான், அவனை சுத்தி என்ன பிரச்சனை நடந்தாலும் சால்வ் பண்ணிடுவான் அப்படின்னு பாக்யராஜ் சொல்லிட்டு இருக்க. ஓகே, இதுதான் மதியோட மனசுல சுரேஷை விதைக்க சரியான நேரம்னு மலர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து மதிக்கிட்ட உட்கார்றாங்க. அப்படியே தலையை அவங்க முன்பக்கமா குனிய மதியம் குனிறாங்க. எப்படி அப்படின்னு மலர் கேட்க, எப்படின்னா எது எப்படின்னு கேக்குறாங்க மதி. சூப்பரா பிரச்சனையை சால்வ் பண்ணான்ல, அவன் இப்படிதான் மதி, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, சுரேஷ் ரொம்ப நல்லவன் அப்படின்னு மலர் சொல்ல, போதும் உங்க கொழுந்தனாருக்கு எத்தனை சர்டிபிகேட் தான் கொடுப்பீங்க அப்படின்னு மதி கேட்க, இருக்கிற எல்லா சர்டிபிகேட்டையும் கொடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சிரிக்கிறாங்க மலர். மதியம் அதை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. ஏய் ராஜி அப்படின்னு மீனா கூப்பிட அக்காங்கிறாங்க. நீ ஐபிஎஸ் ஆனதுக்கு அப்புறம் இதே மாதிரி அதிரடியா, இதை விட அதிரடியா பண்ணணும் சரியா அப்படின்னு மீனா கேட்க, பண்ணிடலாம்கான்னு சிரிக்கிறாங்க ராஜி. அப்படின்னு 2 பெருவர்களையும் உயர்த்தி காட்டி சந்தோஷமா சிரிக்கிறாங்க மீனா. அடுத்து சம்மர் ஹாலிடே என்ஜாய் கேம்ப் அப்படின்னு போட்டிருக்க ஸ்டேஜில் கொஞ்சம் பேர் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு விஜே மைக்க பிடிச்சிக்கிட்டு, என்ன சூப்பராக பாடினார்ல, இது உங்களுக்கான இடம், டான்ஸ் பண்ணலாம், பாடலாம், ஆடலாம், என்ன வேணா பண்ணலாம், இங்க பெர்ஃபார்ம் பண்ற எல்லாருக்குமே சூப்பரான கிஃப்ட் காத்துக்கிட்டு இருக்கு, ஸோ யாருக்கு கிஃப்ட் வேணுமோ ஸ்டேஜுக்கு வரலாம் அப்படின்னு அந்த லேடி சொல்லிட்டு இருக்க. மதி வேகமா மலர்கிட்ட வந்து, அக்கா உங்க ஏரியா தான் பாடுங்கன்றாங்க. மலர் உடனே அப்படின்னு நகர்ந்துக்கிட்டு, சும்மா இரு மதிங்கிறாங்க. இப்படிதான் கொடைக்கானல்ல என்னைய கோத்து விட்டேன்னு மலர் சொல்ல, ஏமா நீ பாடுவியான்னு கோமதி கேக்குறாங்க. மலர் பதில் சொல்றதுக்கு முன்னாடி மதி அப்படிங்கிறாங்க. கொஞ்சங்கிறாங்க மலர். அம்மா மலர் சூப்பரா பாடுவா, எனக்கே இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரியுங்கிறாரு பாக்யராஜ். கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னீங்க, லவ் மேரேஜ் வேற அப்படின்னு வெடுக்குன்னு செந்தில் கேட்டுட. அதெல்லாம் கரெக்டு தான், ஆனா மலர் பாடுவான்னு தெரியாதுங்கிறாரு பாக்யராஜ். சே, நாம 2 பேரும் அப்படி இல்லை, எல்லாமே தெரியும் நமக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி மீனா செந்தில பார்க்க, செந்தில் மீனாவை பார்க்குறாரு. மலர் தயக்கத்தோட சிரிச்சிட்டு இருக்க. எங்க அத்தை கூட நல்லா பாடுவாங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் சும்மா இருடி, நான்லாம் சரியா பாட மாட்டேங்கிறாங்க கோமதி. அத்தை எங்க ஹனிமூன் ட்ரிப்ல நம்ம ஃபேமிலியா போனப்ப பாடுனீங்கல்ல அப்படின்னு மீனா சொல்ல, ஹனிமூன் ட்ரிப்பா, ஃபேமிலியா, ஃபேமிலி ட்ரிப்பா அப்படிங்கிறாரு சுரேஷ். செந்தில் ஐயோன்னு சங்கடமா பார்க்க, ஹனிமூன் ட்ரிப்பு தான், ஆனா அது ஃபேமிலி ட்ரிப்பா மாறிடுச்சு, அதை விடுங்க, அங்க போற வழியில அத்தை பாடுனாங்க, அத்தை நீங்க பாடுங்களேன்றாங்க மீனா. ஏய் சும்மா இருடி அப்படின்னு கோமதி சொல்ல, அத்தை சும்மா பாடுங்கத்த, போங்கத்த பாடுங்கத்த அப்படின்னு ராஜி சொல்ல, எல்லாரும் பாடுங்க பாடுங்கன்னு சொல்ல, ராஜி கோமதியை 2 எட்டு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி வைக்கிறாங்க. போங்க போங்க பாடுங்கன்னு சொல்ல, கோமதியை நடக்க ஆரம்பிக்க எல்லாரும் ஹே அப்படின்னு கத்தி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல வேலை ராஜி தான் டான்ஸ் ஆட போறாங்கன்னு நினைச்சா கோமதி பாட போறாங்க போல. ஸ்டேஜில் இருக்கவங்க, வாங்க மேம் உங்க நேம்னு மைக்க நீட்டுறாங்க. கோமதின்னு சொல்ல, என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க இந்த லேடி. பாட போறேன்றாங்க கோமதி. ஓ சூப்பருங்க மேம், ஆல் த பெஸ்ட்னு சொல்ல, தேங்க்யூன்றாங்க கோமதி. அடுத்து அந்த லேடி கோமதி கிட்ட மைக்க கொடுத்துட்டு நகர்ந்துக்கிறாங்க. எல்லாரும் சிரிப்பும் ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. சிறு கூட்டுல உள்ள குயிலுக்கு ஒரு 100 ஆசைன்னு கோமதி ஒரு பாட்டை பாட,
இவங்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி கைத்தட்டி ரசிச்சிட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் இல்ல, சுத்தி நிக்கிறவங்களும் ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 4 வரிய பாடிட்டு கோமதி வெக்கப்பட்டு நிக்க சூப்பர் சூப்பர் அப்படின்னு எல்லாரும் கிளாப் பண்ணி விசில் அடிச்சு அவங்கள பாராட்டிட்டு இருக்காங்க. ராஜ்யம் கொஞ்ச நேரம் கதிரை மறந்துட்டு சந்தோஷமா கைத்தட்டி சிரிக்கிறாங்க. செந்தில் வாய்க்குள்ள விரல விட்டு விடாம விசில் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு பிரைஸ் பார்சல் எடுத்துட்டு வர அந்த லேடி, கோமதி மேம் சூப்பரா பாடினீங்க, உங்க கிஃப்ட்னு நீட்டுறாங்க. இந்தாங்கன்னு கொடுக்க, ரொம்ப தேங்க்ஸ்னு கோமதி வாங்கிக்க அவங்க மைக்க வாங்கி சூப்பரா பாடினாங்க இல்லையான்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு சூப்பரா ஒரு கிளாப் பண்ணிடலாமான்னு கேட்க எல்லாரும் கிளாப் பண்றாங்க. கிஃப்ட வாங்கின கோமதியும் கீழே இறங்கி வர, அம்மா சூப்பர்மா கலக்கிட்டீங்கன்னு மலர் பாராட்ட, ஓடி வந்து ராஜியும் அத்தை சூப்பர் அத்தை செம்மையா பாடிட்டீங்கன்னு பாராட்டுறாங்க. அடுத்து செந்தில் வந்து அம்மாவை ஹக் பண்ணிக்கிறாரு. சூப்பர்மா சூப்பர்மான்னு ஆளாளுக்கு கோமதியை பாராட்டிட்டு இருக்காங்க. கிராட்ஸ் அப்படின்னு சுரேஷ் ஜாலியா கை கொடுக்குறாரு. சூப்பர்மா அப்படின்னு மதியம் பாராட்டிட்டு இருக்க, நல்லா பாடினாங்கல்லன்னு கேட்குறாரு பாக்யராஜ். அடுத்து எல்லாரும் ஸ்டேஜ் பக்கம் திரும்ப, வேற யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இந்த லேடி. எங்க வீட்டில் இன்னொரு சூப்பர் டேலண்ட் இருக்கு, இவங்க நல்லா பாடுவாங்க அப்படின்னு மதி உடனே மலரை காமிக்கிறாங்க. சூப்பர் மேம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க அந்த லேடி. நாள்ல அப்படின்னு மலர் சொல்லிட்டு இருக்க, போங்க போங்க அப்படின்னு பிடிச்சி தள்ளுறதுலயே குறியா இருக்காங்க மதி. போ மலருங்கிறாரு பாக்யராஜ். அக்கா போங்க போய் பாடுங்க அப்படின்னு மதி ராஜின்னு 2 பேர் அவங்கள புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அட போங்கன்றாங்க மீனாவும். எல்லாரும் சேர்ந்து மலரை முன்னாடி தள்ளிவிட மலரும் சரின்னு ஸ்டேஜை நோக்கி நடக்கிறாங்க. எல்லாரும் ஹூய் ஹூய் அப்படின்னு விசில் அடிச்சு ஆர்ப்பரிக்கிறாங்க. ஐயோ வேண்டாமேன்னு நடந்துகிட்டே மலர் திரும்பி பார்த்து சொல்ல, சும்மா இருங்கக்கா போங்கக்கா அப்படின்றாங்க ராஜி. மலரும் ஸ்டேஜுக்கு வந்துட்டு என்ன மதி அப்படின்னு கேட்க, பாடுங்கன்னு தம்ஸ் அப் காமிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. மேம் உங்க நேம்னு அந்த விஜய் கேட்க, அழகு மலர் அப்படின்னு மலர் சொல்ல, என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க இந்த லேடி. பாட போறேன்றாங்க தயங்கிக்கிட்டு. சூப்பர் எல்லாரும் கிளாப் பண்ணுங்கன்னு அந்த லேடி சொல்ல, ஏய் மலர் பாடு மலரு அப்படிங்கிறாரு பாக்யராஜ். சார் நீங்க இவங்க ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்க, ஆமாமா இவர் தாங்கிறாங்க மீனா. ஆமாமா ஆனா எனக்கு பாடெல்லாம் வராது அப்படின்னு பாக்யராஜ் எச்சரிக்கையா சொல்லிடுறாரு. என்னெல்லாம் பாட சொல்லிடாதீங்க அப்படின்னு அவரு சொல்ல, சரி பாட வரலன்னா என்ன, ஸ்டேஜுக்கு வந்து டான்ஸ் ஆடலாமேன்னு கூப்பிடுறாங்க இந்த லேடி. நீங்க இவங்க பாடும்போது ஆடுங்க, வாங்க ஸ்டேஜுக்கு வாங்க அப்படின்னு அந்த லேடி கூப்பிட, ஐயோ என்னாலெல்லாம் முடியாது அப்படிங்கிறாரு பாக்யராஜ். வாங்க சார் ஆடுங்கன்னு அவங்க கூப்பிட, அண்ணே போனே போ அப்படின்னு அண்ணனை குண்டு கட்டா தூக்குறாரு சுரேஷ். என்னை மாட்டி விட்டீங்கல்ல, இப்ப நீங்களும் மாட்டுங்கன்ற மாதிரி மலர் ஜாலியா சிரிக்கிறாங்க. போங்க அத்தான் அப்படின்னு மீனாவும் வந்து அவரை பிடிச்சி தள்ள, ஐயோ மீனா வேணாம் மீனா வேணாம் விடுன்னுட்டு இருக்காரு. ஐயோ எல்லாரும் பாக்குறாங்க என்ன விடுன்னு சொல்ல, போய் ஆடுங்க போங்க அத்தான்னு தள்ளி விடுறாங்க மீனா. எனக்கு ஆடெல்லாம் வராது. ஏய் மீனா சொன்னா கேளு மீனா, வேணாம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காட. போங்க அத்தான் அப்படின்னு மீனா ஸ்டேஜ் மேலேயே கொண்டு வந்து விட்டுறாங்க. அவரு தப்பிச்சு போறதுல இருக்க, கூச்சப்படாம ஆடுங்க அப்படின்னு மலர் பக்கத்துல கொண்டு வந்து மீனா நிறுத்திடுறாங்க. 2 பேரும் கலக்குங்க அப்படின்னு விஜய் சொல்ல, கீழே எல்லாருமே கிளாப் பண்ணிட்டு சந்தோஷமா பாக்குறாங்க. ஐயோன்னு பாக்யராஜ் தவிச்சிட்டு இருக்க அப்படின்னு மீனாவும் அவரை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க, மலர் அவரோட கையை பிடிக்கிறாங்க. ஸ்டேஜில் நின்று மலரும் பாக்யராஜும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. இந்த விஷயம் ராகவனுக்கும் அவரோட தர்ம பத்தினி லட்சுமிக்கும் தெரிய வர்றப்ப என்ன பிரச்சனையாக போகுதுன்னு தெரியல. ஒரு வழியா 2 குடும்பமும் சமாதானம் ஆயிட்டாங்க. முத்துவேலும் கதிரும் சென்னையில இருக்கிறத இவங்க கண்டுபிடிச்சிருவாங்களா? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.